என் கூட பிறந்து யாருக்குமே வந்து எங்களுக்குள்ள கூட பிறந்து பெண் பிள்ளைகள் யாருக்குமே கிடையாது. என் பெரிய அண்ணன், ரெண்டாவது அண்ணன் எல்லாமே யாருக்குமே பெண் கிடையாது. எல்லாருமே சொன்னாங்க உனக்கும் பையன் தான் பிறப்பாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து என் கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்துல இறந்துட்டாங்க. இறக்குற அன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட வந்து கையை பிடிச்சி என்கிட்ட, இல்லையா நான் போயிடுவேன், ஆண்டவன் நீ ஏன் எடுக்காமல் எப்படி வச்சுருக்கான்னு தெரியலன்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை கால் வழங்காது. அப்போ நான் கன்னத்தில் தட்டி விட்டு, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லுவேன். அப்போ அவங்க திருப்பி என் கையை தட்டிட்டு, நான் எப்போவுமே உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடித்து ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் வலிப்பு வந்துருச்சு. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம். உயிர் போக போக அவங்களோட பிடி என் கையை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகலுது. மத்தியானம் சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் இறந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் என் சம்சாரம் வந்து கன்சீவ் ஆனது. கன்சீவ் ஆகி 40வது நாள் கன்சீவ் ஆகி டேட்டு தெரிஞ்சது. அன்னைக்கே நான் பேர் வச்சேன் என் பொண்ணுக்கு. ஏன்னா சொல்லிட்டு செத்தது எங்கள் அம்மா. எனக்கு அப்போ நான் மதுரையில் ஒரு இடத்துல பாத்திர கடையில் வேலை பார்த்தேன். 1250 ரூபா சம்பளம். எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது. உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையலை. அன்னைக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையலை. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு. தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க தொட்டிலத்தை போய் தான் பார்த்தேன். நான் அந்த முகத்தை பார்க்கும்போது எங்கள் அம்மா இறந்து எனக்கு வாக்கு கொடுத்த, என் கையில் கொடுத்த வாக்கு தான் அந்த முகத்தை நான் பார்த்தேன். நான் அவங்களும் இன்னைக்கு அதே மாதிரி தான் என்ன மாதிரி எங்கள் தாய் இருந்தால் என்ன எப்படி கவனிச்சுக்குவாளோ அதே மாதிரி தான். நான் வீட்டுக்கு வந்தால் அப்பா எனக்கு உடனே சாப்பாடு வரும். லேசாக இருமிட்டா போதும் எனக்கு தண்ணி வந்துடும். கைகால் நைட் ஆனால் நான் படுத்துட்டேன்னா எனக்கு கைகால் அமுக்கி விடுவாங்க. ஏதாவது லேசாக இருமல் கோல்டுனா போதும் உடனே மாத்திரை பிச்சு எடுத்து கொடுக்கறதுலேருந்து. அதாவது பிள்ளை என் அப்பா கிட்ட வந்து பேசுறதுனால சம்சாரத்துக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். தாய்க்கும் மகளுக்கும் சண்டை, டெய்லி சண்டை நடக்கும் இப்போ வரைக்கும். ஏன் புருஷன்கிட்ட இன்னி பேச விட மாட்டேன், தூரம் விட்டுடி அப்படின்னு என் சம்சாரம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட. இதை எங்கள் அப்பாட்ட நீ நம்ம பேசுகிற தூரப்போம்மா